السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. 5 நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் வழியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. முதலில் ஈமான் கொண்டோர்கள் யார்? நபித்துவம் கிடைத்ததுமே அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார்கள். அரபு நாட்டில் பல நூற்றாண்டுகளாக இணை வைத்தல் என்னும் பழக்கம் பரவி கிடந்தது. ஆதலால் பகிரங்கமாக இறைச்செய்தியை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது கடினமே. எனவே அன்னலார் மறைமுகமாக மக்களுக்கு அழைப்பு விடுத்தார்கள். பெண்களில் முதன்மையாக ஈமான் கொண்டவர் அன்னலாரின் துன்பத்தில் துணையாக நின்று ஆறுதலும் தேறுதலும் கூறியவர் அன்பு மனைவி கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆவார்கள். ஆண்களில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் கேள்விப்பட்டதும் மறுபேதும் கூறாமல் நான் ஏற்றுக்கொண்டேன், உண்மைப்படுத்தினேன் என கூறி ஈமான் கொண்டார்கள். சிறுவரில் அன்னலாரின் சிறிய தந்தை அபுதாலிபின் மகன் அலி ரலியல்லாஹு அவர்களும் ஈமானின் அந்த பாக்கியத்தை பெற்றார்கள். அன்னலாரின் பாசமிகு பணியாளர் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அவர்களும் ஈமான் கொண்டார்கள். இந்த 4 பேர்களும் முதல் நாளிலே முஸ்லிமானார்கள். அன்னலாரின் நபித்துவத்திற்கு முந்தைய வாழ்க்கையின் தூய்மைக்கு இந்நான்கு நபர்களும் ஈமான் கொள்ளுதல் தெளிவான சான்றாகும். இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம். பேரிச்சம் கொலை நடந்து வருதல். ஒரு கிராமவாசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகம் வந்து தங்களை நபி என நான் எப்படி நம்புவது என கேள்வி அனுப்பினார். அதற்கு நபி அவர்கள், இதோ இந்த பேரிச்சம் கொலை எனது அழைப்பை ஏற்று நடந்து வந்தால் நம்புவீரா என கேட்டார்கள். கிராமவாசியும் ஒப்புக்கொண்டார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குலையை அழைத்ததும் அது மரத்திலிருந்து இறங்கி அன்னலாரின் அருகில் வந்தது. பின்னர் அன்னலாரின் அனுமதி பெற்று மீண்டும் அந்த மரத்திற்கே சென்று விட்டது. இந்த அற்புதத்தை கண்ட கிராமவாசி முஸ்லிமானார். திருமதியிலே பதிவு செய்யப்படுகிறது. மூன்றாவது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. ஃபஜ்ர் தொழுதால் பாதுகாப்பு. எவர் ஃபஜ்ருடைய தொழுகை நிறைவேற்றுகிறாரோ அவர் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருக்கிறார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். எவர் ஃபஜ்ருடைய தொழுகை நிறைவேற்றுகிறாரோ அவர் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருக்கிறார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். நான்காவது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. கடன் நிறைவேற ஓதும் துவா. அன்னலார் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு கடன் நிறைவேற்றிட இந்த துவாவை கற்பித்தார்கள். அல்லாஹும் மக்ஃபினி பி ஹலாலிக அன் ஹராமிக வ அக்னினி பி ஃபதலிக அம்மன் சிவாக். ரச்சகா, எனக்கு உனது ஹலாலான இரணத்தை வழங்கி ஹராமானவற்றிலிருந்து பாதுகாப்பாயாக. மேலும் உனது கருணையால் உன்னை தவிர பிறரிடத்தில் தேவையற்றவனாக ஆக்கிடுவாயாக என்று துவா ஓதினார்கள். அன்னலார் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு கடன் நிறைவேற்றிட இந்த துவாவை கற்பித்து கொடுத்தார்கள். அல்லாஹும் மக்ஃபினி பி ஹலாலிக அன் ஹராமிக வ அக்னினி பி ஃபதலிக அம்மன் சிவாக். ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. மகிழ்வுடன் தர்மம் செய்யும் பொருளாளர். அன்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாணயமிக்க பொருளாளர் தர்மம் வழங்கும் இருவரில் ஒருவராவார். கருத்துரை: தர்மம் வழங்கும் இருவர் என்றால் ஒருவர் செல்வத்தை இன்னவருக்கு கொடு என்று முதலாளி கூறியதும் அதை அப்படியே செய்பவர்தான் நாணயமிக்கவர். இதுபோன்ற பொருளாளர்களையும் தர்மம் செய்பவராகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதாவது ஒரு எஜமான கீழே ஒருத்தர் இருக்கார். அவருக்கு என்ன செய்கிறார்? இவர் சொன்னதுக்காக அவர் சொல்கிற வேலையை தர்மத்தில் எதனாச்சும் குறைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லாமல் உடனே அவர் சொன்னதை அப்படியே செஞ்சு கட்டுறாங்க. அப்போ இந்த தர்மம் செய்ய சொன்ன அந்த வசதி படைத்தவருடைய நன்மை இவருக்கும் கிடைக்கும் என்பதாக அவருக்கு இருக்கக்கூடிய பொருளாளருக்கும் கிடைக்கும். ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. ஜகாத் கொடுக்காததன் விளைவு. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், எவர்கள் பொன்னையும் வெள்ளியையும் சேமித்து வைத்து கொண்டு அவற்றை அல்லாஹ்வின் பாதையில் செலவிடாமல் இருக்கின்றார்களோ நபியே அவர்களுக்கு நோவினை தரும் வேதனை உண்டு என்று கூறுவீராக. அந்த நாளில் நரக நெருப்பில் அந்த பொன்னும் வெள்ளியும் காய்ச்சப்பட்டு அவற்றை கொண்டு அவர்களுடைய நெற்றிகளிலும் விழாப்புறங்களிலும் முதுகுகளிலும் சூடு போடப்படும். இதுதான் நீங்கள் உங்களுக்காக சேமித்து வைத்தது, ஆகவே நீங்கள் சேமித்ததை சுவைத்து பாருங்கள் என்றும் கூறப்படும். சூரா தௌபா. ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி. செல்வமும் குழந்தைகளும் உலக அலங்காரமே ஆகும். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், செல்வமும் பிள்ளைகளும் இவ்வுலக வாழ்க்கையின் அலங்காரங்களே ஆகும் என்றும் நிலைத்து நிற்கும் கூடிய நற்செயல்களே என்றும் நிலைத்து நிற்கக்கூடியது நற்செயல்களே. உம்முடைய இறைவனிடத்தில் மறுமை நற்பேருக்கு நன்மையாலும் ஆதரவைப்பதாலும் சிறந்தவையாகும். எனவே
நற்காரியங்களில் செல்வதற்கு மிக முயற்சி செய்ய வேண்டும். மேலும் அதற்காக கிடைக்கவிருக்கும் நன்மைகளின் மீது ஆதரவும் வைக்க வேண்டும். சூரா கஹஃப். 8வது தலைப்பு மறுமையை பற்றி. நரகத்தின் வெப்பம். ஹஜ்ரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபியவரிடம் கூறியதாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், எவன் உங்களை சத்தியத்துடன் அனுப்பினானோ அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஒரு ஊசியின் காதளவு துவாரத்தை நரகத்தில் ஏற்படுத்திவிட்டால் அதிலிருந்து வெளிவரும் வெப்பத்தால் மண்ணுலகம் மாண்டுவிடும் என கூறினார்கள். 9வது தலைப்பு நபி வழி மருத்துவம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆவினால் சிகிச்சை. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் உடல் நலம் குன்றிய போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த துஆவை ஓதி ஊதியதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். பிஸ்மில்லாஹி யுபுரீக வமின் குல்லி தாஇன் யஷ்ஃபிக வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத வ ஷர்ரி குல்லி தி ஐனின் என்ற துஆவாகும். 10வது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை. அன்னலார் கூறினார்கள், ஒருபோதும் பொய் பேசாதீர்கள். பொய் பேசும் பழக்கம் மனிதனை தீய வழியில் ஈடுபடுத்திவிடும். பொய் பேசும் பழக்கம் மனிதனை தீய வழியில் ஈடுபடுத்திவிடும். தீய வழியோ நரகத்தில் கொண்டு சேர்த்துவிடும். மனிதன் பொய் பேசுவதையோ பழக்கமாக்கி கொண்டால் பொய்யர்களின் பட்டியலில் இவர் பெயரை அல்லாஹ் எழுதிவிடுகின்றான் என கூறினார்கள். அல்லாஹ் எந்த நிலைமை கேட்டுமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், அல்லாஹ் எதை விட்டு தவிர்ந்திருக்கும்படி நம்ம கட்டளையிட்டானோ அதை விட்டு தவிர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும், மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நபிஸல்லல்லாஹு இருக்கக்கூடிய அங்கிருந்து அல்லாஹ்வை காலை மாலை பார்த்து பேசக்கூடிய பாக்கியத்தையும், கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. சுப்ஹான் அல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹதீஸ். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.